ஹாய் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஒரு முக்கியமான விஷயம், அதனால தாங்க உடனே வந்தேன். ஒன்றும் இல்லை, ஒரு ரீசெண்டாக நேற்று ஒரு வீடியோ அப்லோட் ஆகிருக்கு. இந்த போஸ்ட் அப்சர்வருங்கிற ஒரு பேஜில் ஒரு பெண் குழந்தை வந்து எக்ஸாம் எழுத போயிருக்கு. அதை வந்து தனியாக உட்கார வச்சு எக்ஸாம் எழுத விட்டுருக்காங்க. தனியான வெளியில் மற்ற குழந்தைங்கள்ட்டேருந்து தள்ளி. என்னடான்னு பார்த்தா பீரியட்ஸ் மென்சஸ், அதனால் பத்தாவதுக்கு அந்த குழந்தை தலித் குழந்தை வந்து இருந்தாங்க. இந்த வீடியோ தான் இது. ஏன் இங்கே உட்காந்து எக்ஸாம் எழுதிட்டு இருக்கா? ஆ காட்டு, என்ன எக்ஸாமு? என்ன எக்ஸாம் பாப்பா? ஏன் இங்கே உட்காந்து எழுதிட்டு இருக்கா? யார் இங்கே உட்காந்து எழுத சொன்னது? எந்த மிஸ்ஸு? பிரின்ஸிபல் மிஸ்ஸும் உனக்கு இங்கே உட்காந்து படியில் உட்காந்து எக்ஸாம் எழுத சொன்னாங்களா? ஏஜ் அட்டன் பண்ணால் உள்ளே உட்காந்து ரூமில் உட்காந்து எழுதக்கூடாதாம்மா? வீதியில் உட்காந்து எழுதணுமா? ஆ இல்லையா? இதை பார்த்துட்டு நமக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. மொதல் விஷயம், இன்னும் அந்த தலித் இதெல்லாம் பார்க்குறாங்களா? அது ஸ்கூலில் பார்க்குறாங்களா? ஜாதிகளி இல்லையடி பாப்பா போர்ஷன்லாம் ஸ்கூலில் வர்றது இல்லையா? அதெல்லாம் அந்த டீச்சர்ஸ்லாம் படித்தது இல்லையான்னு தெரியல. செகண்ட் வந்து மென்சஸ் பீரியடுங்கிறது பெண்களுக்கான ஒரு நேச்சுரல்ங்க. வீட்டு குழந்தானே அப்படி பண்ணியிருப்பாங்களா? என்னது அவங்களுக்கு தெரியாதா? அவங்க அம்மா, தங்கச்சி, இல்லை மனைவி, இல்லை பெண் குழந்தை, அவங்க வீட்டு குழந்தை எல்லாருக்குமே இந்த விஷயங்கள் நடக்கும். இது வந்து ஒரு காமனான விஷயம். ரெண்டு விஷயங்க இதில் ஹார்ட் ஆனது. ஒன்று தலித்னு பார்த்தது, ரெண்டாவது வந்து ஒரு காமனான விஷயங்க பெண்களுக்கான. இதெல்லாம் நீங்கள் தான் பேசணும், எல்லாரும் எடுத்து பேசுங்க. பேசினா தான் இதுக்கான ஒரு கேள்வி கேட்க தாங்க நியாயங்கள் கிடைக்கும். கேள்வி கேட்காம நம்ம என்னைக்கெல்லாம் அமைதியாக இருக்கோமோ அந்த இடத்துல நியாயம் கிடைக்காது. ஸோ இன்னைக்கு ஒரு விஷயத்தை அதிகமாக பேசும்போது தான் அதுக்கான பதில்கள் கிடைக்கும், நியாயம் கிடைக்கும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? கேளுங்க மக்களே. கேள்வி கேட்காம அமைதியாக இருந்தீங்கன்னா காலத்துக்கு அப்படியே அமைதியாக இருக்க வேண்டியதான். கமான் டைகர்ஸ், கேள்வி கேளுங்க.